Hello viewers, welcome to Ravadi's Tamil Kitchen. Ravadi's Tamil Kitchen இன்னைக்கு ஹெல்தியான ராகி இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கப் ராகி மாவு எடுத்துர்க்கேன். அதிலேயே 3/4 கப் அளவு ரவை எடுத்துர்க்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். 4 டீஸ்பூன் அளவு கேரட் துருவி வச்சிருக்கேன். மல்லி இலை கொஞ்சம், 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். தாளிக்கு 1/4 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன், கடலை பருப்பு 1 டீஸ்பூன் எடுத்துர்க்கேன். ஒரு 4-5 டீஸ்பூன் தயிர் எடுத்துர்க்கேன். சோடாப்பு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹீட் பண்ணி அதில் ரவையை சேர்த்திடலாம். லைட்டாக ரவை வறுத்தலாம், கலர் சேஞ்ச் ஆக தேவையில்லை, லைட்டாக வறுத்தா போதும். ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதும். அடுத்ததா ரவை கூடவே ராகி மாவு சேர்த்து வறுத்தலாம். இது ஒரு 1 நிமிஷம் வறுத்தா போதும். ரவையும் ராகி மாவு வறுத்தாச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்துல மாத்திடலாம். அடுத்ததா தாளிச்சிடலாம். பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சது கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு. அடுத்ததாக பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அடுத்ததாக கேரட் சேர்த்திடலாம். கேரட் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேணாம். கேரட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாவு பசஞ்சிடலாம். வறுத்து வச்சிருக்க ரவை ராகி மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்ததாக இது கூட எடுத்து வச்சிருக்க தயிரை சேர்த்துடலாம். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக தேவையான அளவு தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு மாவை மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக தாளித்து வச்சிருக்க கடுகு, உளுத்தம் பருப்பு, கேரட்டை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கூடவே மல்லி இலையை சேர்த்திடலாம். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக மேலே கொஞ்சமாக சோடா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் இட்லி ஊற்றிடலாம். ராகி இட்லிக்கு மாவு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இட்லி பிளேட்டில் ஊற்றிடலாம். இட்லி தட்டில் ஆயில் விட்டுக்கோங்க. எல்லா பிளேட்லேயும் மாவு ஊற்றிட்டேன். இப்போ 15 நிமிஷம் இட்லி போனில் வச்சு வேக வச்சிடலாம். இட்லி 15 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை பிளேட்டில் மாற்றிடலாம். ஹெல்தியான ராகி இட்லி ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் பண்ணிட்டோம். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.